வீட்டுக்கு போயிடுன்னு சொல்றதுக்கா நீ அங்கிருந்து கிளம்பி வந்த? அவருக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு எப்படிடா தெரியும்? இல்ல அவருக்கு என்ன பிடிக்குங்கிறது உனக்கு தெரியுமா? ரூல்ஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் போதும். தயவு செஞ்சு நீ முதல்ல கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோ. ஆமா, பெரிய ரூல தூக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப என்ன குற்றவாளின்னு தீர்ப்பு எழுதி இவரை ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டாங்களா? இன்னும் விசாரிக்க கூட ஆரம்பிக்கல. இங்க ஸ்டேஷன்ல தானே இருக்காரு. அவரை எப்படி ஜாமீன்ல எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இப்ப நான் எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை அவருக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும்? தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ராணிமா. இது ஸ்டேஷன், நான் இன்ஸ்பெக்டர். ஓஹோ, இன்ஸ்பெக்டரும் மனுஷன் தான், இந்த லாக்அப்ல இருக்கிறவரும் மனுஷன் தான். ஏன் புருஷன் தப்பே பண்ணலங்கிறது நான் அடிச்சு சொல்றேன். என் வார்த்தை நீ மதிக்க மாட்டியா? பாரு, முதல்ல இங்க என்கொயரி முடியும், அப்புறம் அவரை கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எனக்கு என்ன அதை பத்தி? நான் கொண்டு வந்த சாப்பாட்டை இப்ப அவருக்கு சாப்பிட கொடுக்க முடியுமா முடியாதா? நீ சொல்லு. கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த கர்மத்தை சொல்றதுக்காக நீ போலீஸ் ஆவறதுக்கு நான் அந்த கஷ்டப்பட்டேன். அவர் ஒரு சித்தப்பாடா. பாரு, அவர் ஒண்ணு தப்பு பண்ணாத உத்தமன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த தப்பு அவர் பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும். எங்க வாயை மூடிக்கிட்டு பேசாம வேடிக்கை பாக்குறீங்க? வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்களேன். எவ்வளவோ சொல்லிட்டே ராணி, நான் இந்த கொலையை பண்ணலன்னு. கேட்டல பண்ணாத கொலைய பண்ணலன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். நீ எத்தனை தடவை கேட்டாலும் அந்த பதில் தான் திரும்ப திரும்ப வரும். ஒரு மனுஷன் முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து இவர் இத செஞ்சிருப்பாரா இல்லையான்னு உன்னால கண்டுபிடிக்க துப்பில்ல. அப்புறம் நீ என்னடா பெரிய போலீஸ்கார? இதெல்லாம் என்னால சும்மா விட முடியாது. ஊர் உலகத்துல உன்னை விட்டா பெரிய போலீஸ்காரன் இல்லன்னு நினைச்சியா? இல்ல உன் அம்மா விட்டா வேற லாயர் இல்லன்னு நினைச்சியா? ஏன் புருஷனை எப்படி வெளியே எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அத செஞ்சு காட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உன்கிட்ட பேசுறேன். போய் சொல்லு, உன் அம்மா கிட்ட போய் சொல்லு. சாப்பாடு கொடுக்க கூடாதா? சாப்பாடு பட்டி கிடக்கட்டும்டா, அதுதானே வேணும் உனக்கு, அதானே ஆசை. ஐயோ புரிஞ்சுக்கோ ராணிமா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஸ்டேஷன்லயே வாங்கி கொடுத்துருவாங்க. நான் ஆல்ரெடி கான்ஸ்டபிள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனேன். அப்படிலாம் விட்டுற மாட்டேன் நான். சரி, என்ன சாப்பிடுறீங்க, என்ன வேணும் சொல்லுங்க, நானே போய் வாங்கிட்டு வரேன். பச்சை தண்ணி கூட குடிக்காதீங்க. இவ யார் உங்களுக்கு சோத்து பிச்சை போடுறதுக்கு? நான் ஆசையா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட கூடாதுன்னு தடுக்கிறவெல்லாம் நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு ராணிமா. வாய போடுறா. முதல்ல மனுஷனாயிரு, அதுக்கப்புறம் நீ போலீஸ்காரனாயிரு. எப்படி எல்லாம் வளர்த்த, எப்படி எல்லாம் அவர் உன்னை பாத்துக்கிட்டாரு. ஆனா நீ இப்படி நடந்துக்க வேண்டிய நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நீ பேசுறடா. இங்க ரூல்ஸ் இருக்கு, கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்கணும்? ராணிமா, ராணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. அது உங்ககிட்ட தனியா பேசணும். சொல்றாருல தனியா பேசணும்னு. கதவு திறந்து விடு. ராணிமா எப்படி? இப்ப நீ கதவு திறக்க போறியா இல்லையா? நான் என்ன ஒரு தப்பிச்சு போறதுக்கா கதவு திறக்க சொன்னேன்? பேசுறதுக்கு தானே கேக்குறேன். மனுஷன் தனியா பேசணும்னு சொன்னது உன் காதுல விழலையா? நீங்க முதல்ல போய் சாவி எடுத்துட்டு வாங்க. என்ன அவரை பாத்துட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உங்க காதுல விழலையா? நான் இல்லனா முதல்ல இவன் போலீஸே கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கீங்க. நீங்க போய் சாவி எடுத்துட்டு வாங்க. ராணிமா, நானே ஓபன் பண்றேன் இரு. சொல்லுங்க. ராணிமா, என்ன மன்னிச்சு ராணிமா. ஏங்க, எந்த தப்பும் பண்ணாம நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? இல்ல ராணி, அம்மாவை நான் தான் கொன்னேன். அம்மாவை நான் தான் கொன்னேன். அம்மாவை நான் தான் கொன்னேன். அம்மாவை நான் தான் கொன்னேன். ஆனா கொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. பேச்சு தடிச்சப்போ வெளியில போங்கம்மான்னு பிடிச்சி தள்ளன. நான் தள்ளனாலதான் அவங்க நில கழிஞ்சு கீழே விழுந்தாங்க. தலையில அடிபட்டு அப்பவே அவங்க இத யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா நான் கொலை பண்ணலன்னு வார்த்தைக்கு வார்த்தை எல்லார்கிட்டையும் வாதாடிட்டு இருக்கேன்.
உன்கிட்டயாச்சும் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் ராணி. அதான் சொல்லிட்டேன். நெசமாவா சொல்றீங்க? ஆமா. வெக்கமா இருக்குங்க, அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. ஒரு தாயை யாராச்சும் அடிச்சு கொள்ளுவாங்களா? என்ன மன்னிச்சிரு ராணி. வேணும் நான் அப்படி செய்யல. ஆனா போதும் போதும், நிறுத்துங்க. ஐயோ, இப்படி ஒரு கேவலத்தை பண்ணிட்டு நான் கொல்லலைன்னு அத்தனை பேர் முன்னாடி 1000 தடவை சொன்னீங்க. எப்படி உங்களால முடிச்சது? உங்க வார்த்தையை நம்பி நானும் அக்கா கிட்ட அதுதானே சொன்னேன். அப்ப மாமா உங்களை அடிச்சது தப்பு இல்ல, அத பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னாலே என் அக்கா, அதுவும் தப்பு இல்ல. நீங்க தான் கொன்னீங்கன்னு ஏதோ ஒரு பேப்பர்ல ஆதாரம் எடுத்துட்டு வந்து நீட்டானே கௌதம், அதுவும் தப்பு கிடையாது. தப்பு பூரா உங்க மேலதான் இல்ல ராணி. இதுதான் விதின்னு நான் முழுகுறேங்க, முழுகி ஜீரணிக்கிறேன். ஆனா நான் அழ மாட்டேன். ஏன்னா நிறைய பேரோட அழுகையை துடைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ராணி எங்க போற? வேற எங்க போவேன்? வேற எங்க போவேன்னு எதிர்பார்க்கறீங்க? நேரா என் அக்கா வீட்டுக்கு போறேன். என்கிட்ட நீங்க சொன்னது அப்படியே அவகிட்ட சொல்லுவேன். கோர்ட்டு கேஸ் லொட்டு லொசுக்கு எல்லாம் அவளுக்கு தானே தெரியும், எனக்கு அவளை மட்டும் தான் தெரியும். ராணி ராணி ராணிமா 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 போக ராணிமா ராணிமா வேண்டாம் ராணிமா ராணிமா.